بني الإسلام على خمسة أركان. அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதனுடைய, ஒரு ஆணினுடைய, ஒரு பெண்ணினுடைய ஆடை எத்தனையோ பாவங்களுக்கு இட்டுச் செல்கிறது. முழுமையாக மறைத்திருந்தால் யாரும் பார்க்க போறது இல்லை. கொஞ்சம் மார்க்கம் அனுமதிக்காத முறையில், உடல்கள் விளங்குகிற முறையில் அறக்குறையான ஆடைகள், மெல்லிய ஆடைகள், இறுக்கமான ஆடைகள் அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே அணிகின்ற ஆடைகளுக்கு கூடாக ஏற்படுகின்ற சீர்குலைவுகள், அது சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியோர் வயது முதிர்ந்தவர்கள் வரை எல்லாரையும் பாதிச்சு. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே பெண்களினுடைய ஆடை விடயத்தில் வலா யுபதீன ஜீனத்தஹுன்ன, அல்லாஹ் சொல்றான், அவங்களோட அழகு வெளிப்படுற மாதிரி எதுவுமே கட்டப்படாது. இன்றைக்கு அணிகிற ஆடையிட முக்காவாசி அது அடுத்தவங்கள கவர்றதுக்காக வேண்டி பார்க்க வேண்டும், நிறத்தால பார்க்க வேண்டும், அதோட வடிவமைப்பால பார்க்க வேண்டும், அதனுடைய மெட்டீரியலால, அதனுடைய ஒவ்வொரு டெக்கரேஷனால இப்படி பார்த்துத்தான் எடுக்கப்படுகிறது. இது வீட்டுக்குள் கணவனுக்கு காட்டுவதற்காக வேண்டி அல்ல. வீட்டில் போய் பார்த்தவரங்கும் அவங்க அணிகிற ஆடை அவ்வளவு அழகும் வசந்தரமும். இந்த கவர்ச்சியை காட்டுவது ரோட்டுக்கு வெளியே இறங்கினா எல்லாம் என்ன பார்க்கணும். அல்லாஹ் சொல்றான், வலா யுபதீன ஜீனத்தஹும், அவங்களோட அழகு அவங்க காட்டப்படாது, அவங்களோட அழக வெளியில கொண்டு வரக்கூடாது. இந்த ஆடை என்பது அன்புக்குரியவர்களை, ஒரு பெண்ணுக்கு அது இறையச்சத்தின் அடையாளம். ஆடையை வைத்து அந்த பெண்ணை மதிக்கலாம், இவள் இறையச்சம் உள்ளவளா, தக்வா உள்ளவளா இல்லையா என்று. ஆடை என்பது அந்த பெண்ணின் ஒழுக்கத்தின் அடையாளம். அவ அணிகிற ஆடையை வச்சு எங்கட பிள்ளைய, ராத்தாவ, தங்கச்சிய, எங்கட குடும்பத்தவங்களை, எங்கட ஊர் மக்களை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம், இவ ஒழுக்கம் உள்ளவளா இல்லையா.